பேசினது சரியான பேச்சுதான் மாதவி. ஆனா என்ன பொறுமையா இருந்திருக்கலாம். அக்கா, உண்மையை மெதுவா சொன்னா என்ன, கத்தி சொன்னா என்ன? உண்மை உண்மைதானே? இல்ல மாதவி, இன்னும் 1 வருஷத்துக்கு நீ எங்கேயுமே பாடக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உன் குடும்பத்தை எப்படி காப்பாத்துவ? மனோகரோட படிப்புக்கு எப்படி உதவி பண்ணுவ? சரி, அதை விடு. உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் சும்மா இருப்பாரா? அது மட்டும் இல்லாம நீ ஒரு பெரிய பாடகி ஆகணுங்கிறது உன்னோட லட்சியம் இல்லையா? ஆமாக்கா, நான் பெரிய பாடகி ஆகணுங்கிறது என் லட்சியம். ஆனா என் லட்சியங்கிறது என் குடும்பத்தை 2வது ஆக்கிடக்கூடாது. என் வீட்டை நான் காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம மனோகர் கலெக்டர் ஆகணுங்கிறது அவரோட லட்சியம். அந்த லட்சியத்துக்கு நான் உதவி பண்ணணும். என்னோட அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி இவங்களோட வாழ்க்கைக்கும் மனோகரோட லட்சியத்துக்கும் என்னோட லட்சியம் தடையா இருக்குன்னா அதை நான் தள்ளி வைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டேன். ஆனா அதே நேரத்துல நிச்சயமா ஒரு நாள் பெரிய பாடகியா வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சத்தியமா சொல்றேன். அப்ப கூட நான் ஒரு மனுஷியா தான் இருப்பேன். இன்னைக்கு அந்த இசையமைப்பாளர் சொன்னார் பாத்தீங்களா, தகுதி இல்லாதவங்கிற வார்த்தை, அது இன்னும் என் காதுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. போய் வெளியில நின்னு ஐயா சாமின்னு பிச்சை எடு. தகுதி இல்லாம பாட வந்தல்ல, உன் தகுதி தெருவுல தான் இருக்கு. போ. வேலை போனதும் செல்போனோட பேட்டரி சார்ஜும் போயிடுச்சு. சரி மாதவி, வேலைதான் பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க போய் என்ன வேலை பாப்ப? என்ன 2 குடும்பத்துக்கும் உதவி பண்ணணும்ல? விடுங்கக்கா, போராடுறதுன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் என்ன, எங்க போனாலும் அந்த போராட்டம் இருக்கும். ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். பாத்துக்கலாம், எப்படியாவது எங்கேயாவது ஒரு வேலை பாத்துக்கலாம். இந்த பிரச்சனை மனோகருக்கு தெரியுமா? சொல்லலக்கா, தெரியாது. தெரிஞ்சா அவராலையும் அவர் குடும்பத்தாலையும் தான் எனக்கு இந்த நிலைமை வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணுவாரு. அதனாலதான் சொல்லல. மாதவி, நானும் இந்த வேலையை விட்டுட்டு உன் கூடவே வந்துடுவா. ஏங்கா, ஏன் இதுக்கு இப்படி ஃபீல் பண்றீங்க? நம்ம எங்க இருந்தாலும் பாத்துக்குவோம், பேசிக்குவோம். இதுக்காக ஏன் நீங்க வேலையை விடணும்? நீங்க இங்கதான் இருக்கணும். நான் திரும்ப பெரிய பாடகியா வரும்போது என்னை யார் வரவேற்பாங்க? சத்தியமா சொல்றேன் மாதவி, அடுத்த உங்க லட்சியத்துக்காக உன் வாழ்க்கையை நீ பணையம் வைக்கிற. இது எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டயும் நான் பார்க்காத ஒரு குணம். நீ ஜெயிப்ப, ஜெயிச்சே தீர்வ. அக்கா, நான் திரும்பவும் சொல்றேன், மத்தவங்க நலனை நசுக்கி அதுல நம்ம லட்சியம் வளரக்கூடாது. அப்படி கிடைக்கிற வெற்றியில அர்த்தமே கிடையாது. தன்னோட லட்சியத்துல ஜெயிக்கிற மனுஷனை பார்த்து எத்தனை பேர் கை தட்டுறாங்கன்னு பாக்கணும். யாருமே கை தட்டல, ஆனா நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு நானே கை தட்டிக்கிறேன்னு சொன்னா அந்த வெற்றியில அர்த்தமே கிடையாது. அக்கா, நம்ம ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையில நாம வாழற நாட்களை அர்த்தம் உள்ளதாவும் மத்தவங்களுக்கு பயனுள்ளதாவும் மாத்திக்கணும். என்ன கேட்டா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதான் லட்சியமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி வாழறாங்க? மனோகருக்கு அந்த லட்சியம் இருக்கு. ஒரு கலெக்டர் ஆகி ஏழைங்களுக்கு சேவை பண்ணணுங்கிறது அவரோட எண்ணமா இருக்கு. அதனாலதான் நான் மனோகர் படிப்புக்கு உதவி பண்றேன். மத்தபடி அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற காரணத்துக்காக உதவி பண்ணல. ஆனா மத்தவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. மனோகரை நான் காதலிக்காம இருந்திருந்தா கூட அவரோட படிப்புக்கு நான் உதவி பண்ணிருப்பேன். அவரோட காதலையும் லட்சியத்தையும் ஒன்னா பாக்கல. அவரோட நல்ல மனசுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். அவரோட நல்ல லட்சியத்துக்காக அவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ரெண்டும் வேற வேறக்கா. இது புரியாம மாதவி என்னமோ தன்னை கட்டிக்க போறவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறா அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. அத பத்தி நான் ஒன்னும் கவலைப்படுறது இல்ல. உண்மையிலே நீ ரொம்ப தெளிவா இருக்க மாதவி. உன்னை யாரும் குழப்ப முடியாது. உன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்தா
இவர் எனக்கு தெரிஞ்சவர். கேசி குரூப்ஸ் கம்பெனியோட மேனேஜர். அவருடைய பொண்ணுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க ஒரு நல்ல டீச்சர் இருந்தா சொல்லுங்க, நல்ல பேமெண்ட் தரேன்னு சொன்னாரு. நீ போய் பாரு. உனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதுல கிடைக்கிற அமௌண்ட் உனக்கு உதவியா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்புறம் நான் ரெக்கார்டிங்க்கு வரலைங்கிறதுக்காக என்கிட்ட பேசாம இருக்க கூடாது. டெய்லி போன்ல பேசணும். கண்டிப்பா. அப்புறம் மாதவி, இந்த இடத்த விட்டு வெளியில போற, நீ எங்க போனாலும் சரி சமாளிக்கணும். சமாளிப்பேன்க்கா. நான் இந்த நாட்டுல பிறந்த பொண்ணு தானே, எப்படியாவது சமாளிச்சிருவேன். இங்கதான் டெய்லி பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியில வந்தா எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளிக்கிறோமே. அதனால நல்ல ட்ரைனிங் ஆயிடுச்சுக்கா, எப்படியும் சமாளிச்சிருவேன். வரேன்க்கா. பாத்துக்கோங்க. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு வண்டிக்காரன் அடிச்சுட்டு போயிட்டாமா. ஒரே கூட்டமா இருந்துச்சு. நான் போய் பார்த்தேன். இவர் தான் தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். என்னங்க இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருக்கீங்க? அம்மா கொஞ்சம் இருங்கம்மா. இல்லம்மா, அவங்க டெபாசிட் கட்டணும்னு சொல்றாங்கம்மா. ஹலோ 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 ஹலோ, இன்னும் தூக்கிட்டு கிளம்பலையா நீங்க? நான் தான் அப்பவே சொன்னேன். டாக்டர், இவர் என் புருஷன், எப்படியாவது காப்பாத்துங்க. புருஷன் சொல்றீங்க, இப்பதான் வர்றீங்க? எனக்கு இப்பதான் தகவல் வந்தது. இப்பதான் தகவல் வந்ததா? சரி, அதை விடுங்க. டெபாசிட் கட்டணும், கட்டிட்டீங்களா? டெபாசிட் கட்டினாதான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க, இல்லனா பண்ண முடியாது. குறைஞ்சது 5000 ரூபாவது கட்டணும். இவர் ஃபுல் போதையில இருக்காரு. நாங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த மருந்து வேலை செய்ய லேட் ஆகும். டாக்டர், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நாங்க எவ்வளவு வேணும்னாலும் கட்டிடுறோம். முதல்ல இவரை கொஞ்சம் பாருங்க டாக்டர். மா, டெபாசிட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உடனே கட்டணுங்கிறது தான். முதல்ல போய் டெபாசிட்டை கட்டுங்க, போங்க. சார், நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க. எங்க அக்கா வந்ததும் பணம் ஃபுல்லா செட்டில் பண்ணிடுறோம். உங்க அக்கா வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அவசரம்னா ஜிஹெச் கொண்டு போங்க. சார், அது ரொம்ப தூரம் சார். இப்போ அவர் இருக்கிற கண்டிஷன்ல அவ்வளவு தூரம்லாம் போக முடியாது சார். நீங்களே பாருங்க சார். இப்படிதான் நேத்து இங்க ஒரு கும்பல் வந்தது. ஒரு குடிகாரனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே பணம் கட்டுங்கன்னா சண்டைக்கு வந்துட்டாங்க. நான் என்ன தர்மாஸ்பத்திரி நடத்துறேன்? இந்த மாதிரி மூக்குல ரத்தம் வந்தா தலைக்கு உள்ளேயும் அடிபட்டு இருக்குன்னு அர்த்தம். இவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்ல ஜிஹெச் கொண்டு போங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பாருங்க டாக்டர். மா, இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்மா. பணம் இல்லாம இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஏங்க, நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. அம்மா, இப்படியே அழுதுகிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைம்மா. டாக்டர் சொன்ன மாதிரி பணம் கட்டாம உள்ள சேர்க்க மாட்டாங்கம்மா. எங்கிட்டையும் பணம் இல்லைம்மா. நீங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா இவரை காப்பாத்திடலாமா? அங்கிள், உங்ககிட்ட போன் இருக்கா? இருக்குமா, கொஞ்சம் கொடுங்க. இந்தாம்மா. அக்காக்கு மறுபடியும் ட்ரை பண்றேன். சீக்கிரமா. This number is currently switched off. Please try again later. அம்மா, இன்னும் செல் ஸ்விட்ச் ஆஃப்ல தாமா இருக்கு. அம்மா,
ஜிஹெச்ல சேர்க்கறதுனாலும் ரொம்ப தூரம் போகணுமா? இந்த கண்டிஷன்ல அவரை கொண்டு போக முடியாதுமா. உங்களுக்கு இந்த ஏரியாவில் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ண பாருங்கம்மா. உன் அண்ணனோட வீடு இந்த ஏரியாவுல தான் எங்கேயோ இருக்கு. அன்னைக்கு நானும் மாதவி இங்க தான் வந்தோம். அம்மா தெரு பேரு என்ன ஏதுன்னு தெரியாம சரியா தெரியலன்னா கூட நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிட வேண்டி. அம்மா அப்படியே போனாலும் அண்ணன் கிட்ட பணம் கிடைக்குமா? கண்டிப்பா செய்ய வேண்டி. இந்த மாதிரி நிலைமையில நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்க்க கூடாது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயா கொஞ்சம் பாத்துக்கங்க ஐயா. சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. என்னங்க அப்பாவை பத்திரமா பாத்துக்க. ஐயா வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு? யாருமா? பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு போனாக்கா அனுப்புனாங்க. ஓஹோ. அடடே வாங்க. நான் தான் போனா கிட்ட சொல்லியிருந்தேன். வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்ஸ். இவதான் என் பொண்ணு ரக்ஷிதா. மியூசிக்ல ரொம்ப ஆர்வம். ஆனா பேசிக்கா இது வரைக்கும் எதுவும் கத்துக்கல. இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதுங்க, சீக்கிரமாவே கத்துக்குவாங்க. வீக் டேஸ்ல ஸ்கூல் இருக்கு. சாட்டர்டே சண்டே நீங்க கிளாஸ் வச்சுக்கலாமே. சரிங்க. ஃபீஸ் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? இல்ல நீங்க கொடுக்கறத கொடுங்க. முன்ன பின்ன இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்தது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஃபீஸ பத்தி யோசிச்சுட்டு நாளைக்கு போன்ல சொல்லுங்க. சரிங்க. சரி, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. நீங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு போங்க. வேற எதுவும்? வோக்கல் மட்டும் தானே? ஆமாங்க. அதுக்கு வர்ணம் புக்கு வாங்கணும். நான் கிளாஸுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க, நல்லது. நீங்க இவகிட்ட பேசிட்டு கிளம்புங்க. வர சனிக்கிழமையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். நான் கிளம்புறேன். போயிட்டு வா. வரேம்மா. உட்காருமா. நீ எந்த கிளாஸ் படிக்கிற? 7th. சரிம்மா, அப்ப நான் வரேன். சார் நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் ரஷிதா, நீ போய் ஹோம்ஒர்க் பண்ணு. ஓகே டாடி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் ஏதோ சொன்னீங்களே, என்னது? மாதவி. எஸ் மிஸ் மாதவி, ஃபீஸை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எவ்வளோ சம்பளம் வேணாலும் கேளுங்க, எவ்வளோ வேணாலும் நான் தரேன். எனக்கு கூட மியூசிக் கற்றுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. இங்கே வச்சு கற்றுக்கணும்னு இல்லை, ஏசியா ரோடில் எனக்கு ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட தனியாக ரொம்ப நிறைய கற்றுக்குவேன். நான் மியூசிக்கே சொன்னேன். உனக்கெல்லாம் மியூசிக் வராது. ஏன் அப்படி சொல்றீங்க? உன் முகரை பார்த்தாலே தெரியல நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்னு. உனக்கு எப்படி மியூசிக் வரும்? யோ, தப்பான வழியில சம்பாதிக்கணும்னு நினைச்சா நான் ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்? எப்படி வேணாலும் வாழலாம் நினைச்சேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி 10 பங்களா வாங்குவேன். நான் மானத்தை பெருசா நினைக்கிறவ. பொண்ணு மாதிரி மானம் கெட்டவெல்லாம் பொண்டாட்டிக்கு முன்னாடி நல்லவ மாதிரி நடிச்சுட்டு மத்த பொண்ணுங்களை எல்லாம் படுக்கை கூப்பிடுறியா? இதுவே நாளைக்கு இன்னொருத்தன் உன் வீட்டுக்கு வந்து பண்ணா என்ன பண்ணுவ? மதுவி, நீங்க நீ எல்லாம் ஒரு மனுஷன். போயா. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். சார் சொல்லுங்க. இங்க ராமகிருஷ்ணன் யாராவது இருக்காங்களா? எந்த ராமகிருஷ்ணன்? இந்த ஏரியாவில் ராமகிருஷ்ணன் என் பையன்தாங்க. என் மருமக பேர் கூட கலையரசி. ஒரு பொன் குழந்தை கூட இருக்கு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அட்ரஸ் இருக்குங்களா? இல்ல சார், இதுக்கு முன்னாடி நான் இந்த பக்கம் வந்திருக்கேன். அட்ரஸ் இல்லாமல் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாச்சே. வேற யாராவது தெரிஞ்சவர் இருந்தால் கேளுங்க. மனதில் உறுதி வேண்டும்,
மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகமிங்கு தென்பட வேண்டும் மண் பயனுற வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகமிங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் உண்மை நின்றிட அம்மா 10,000 ரூபாய் பணம் இருக்கு இப்போதைக்கு இதை வச்சு சமாளி மேற்கொண்டு தேவைப்பட்ட அப்புறம் பார்த்துக்கலாம் சரி அப்பா எந்த